யுத்தத்தில் ராமரால் ராவணன் கொல்லப்பட்டான். அதன் பின் ராவணன் தம்பி விபீஷணன் இலங்கைக்கு அரசனானார். அப்போது ராமரை விருந்தினராக இலங்கைக்குள் அழைக்க வேண்டும் என்று இலங்கைக்கு அரசனான பின் விபீஷணன் விரும்பினார். அப்போது அவருக்குள் ஒரு சந்தேகமும் எழுந்தது. தன்னையும் தன் மனைவியான சீதையையும் பிரித்த ராவணன் நாட்டுக்குள் ராமர் நுழைய சம்மதிப்பாரா என்ற சந்தேகம் விபீஷணனுக்குள் எழுந்தது. இருந்தாலும் தன்னை இலங்கைக்கு மன்னனாக்கிய ஆற்றல் மிக்க தலைவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என விபீஷணன் முடிவெடுத்தார். பின் தயக்கத்துடன் ராமரிடம் சென்று அவரிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார் விபீஷணன். இதை கேட்ட ராமர் உடனே விபீஷணனிடம், எனக்கும் உன் நாட்டை பார்க்க விருப்பம்தான் விபீஷணா என்று ராமர் இலங்கைக்கு வர உடனே சம்மதித்தார். மேலும் ராமர் விபீஷணனிடம், அனுமன், அங்கதன், லட்சுமணன் ஆகியோர் உன் நாட்டின் வனப்பையும் எழிலையும் வர்ணித்த போது எனக்கும் உன் நாட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது என்றார். அதன் பின் விபீஷணன் ராமருக்கு வழிகாட்டியபடியே இலங்கைக்குள் முன்னே சென்றார். ராமருடன் மற்றவர்கள் அனைவரும் விபீஷணனை பின்தொடர்ந்தார்கள். அப்போது இலங்கையின் அவல நிலையை கண்ட ராமர், தன்னால் தானே இப்படி நடந்தது என வருத்தத்துடன் இலங்கைக்குள் நடந்து சென்றார். இலங்கையில் இருந்த பிரம்மாண்டமான மாளிகைகள் பொலிவு குறைந்து காணப்பட்டன. அங்கு இருந்த ஆள் அரவமில்லாத அரண்மனைகள் அனைவரையும் வருத்தப்பட வைத்தன. அப்போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் சிலர் தன்னை கண்டதும் வணங்குவதை கவனித்த ராமர் சற்று தொலைவில் யாரோ ஒரு பெண் ஓடி ஒளிவதையும் கண்டார். தன்னை கண்டதும் ஒருவர் மறைய முயற்சிப்பதை கண்டு திடுக்கிட்டார் ராமர். இதனை கவனித்த விபீஷணன் ராமரிடம், இப்போது உங்களை கண்டு ஓடி ஒளிந்தது எங்களுடைய தாயார்தான் என்றார். இதனை கேட்ட ராமர் விபீஷணனிடம், என்னை கண்டு அவர்கள் ஏன் பயந்து ஓட வேண்டும்? நான் அந்த அளவுக்கு இந்த போரில் உயிர் சேதம் புரிந்துவிட்டேனா என்று குரல் தழுதழுத்தவாறு கேட்டார். இதற்குள் விபீஷணனை சேர்ந்த சிலர் அவரது தாயாரை அழைத்து வந்து ராமர் முன்பு நிறுத்தினார்கள். அவரிடம் ராமர், அம்மா, என்னை மன்னியுங்கள். போர் தர்மப்படி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், உடல் குறை உள்ளவர்களை நான் துன்புறுத்த மாட்டேன். போரில் நிராயுதபாணியாக நின்ற ராவணனை தாக்குவதும் தர்மம் அல்ல என்று உணர்ந்த நான் நாளை போரிட வருமாறு ராவணனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு துன்பம் தரமாட்டேன், என்னை நம்புங்கள் என்றார். இதை கேட்ட விபீஷணனின் தாய் ராமரிடம் கூறினார், ராமா, உனக்கு அளவு கடந்த துன்பத்தை கொடுத்த ராவணன் தாயார் என்ற குற்ற உணர்வால்தான் உன்னை சந்திக்க முடியாமல் நான் மறைந்து கொள்ள முயற்சித்தேன் என்பது ஒரு காரணம். உன் வீரம் தீரம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்ணாக பிறந்ததாலும் அரண்மனையில் இருந்து வெளியே வர முடியாத பாரம்பரிய கட்டுப்பாட்டாலும் உன் மகிமையை நேரில் காணும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் உன் வீரச் செயல்கள் என் காதுகளை எட்டத்தான் செய்தன. அதே சமயம் என் மகன் ராவணன் உனக்கு துன்பம் இழைத்ததையும் நான் நன்கு அறிவேன். ஆணவம் மிகுந்த அவனை பெற்றதற்காக நான் அவமானப்படுகிறேன். இது ஒரு புறம் இருந்தாலும் நான் உன்னுடைய அடுத்தடுத்த வீர தீர பராக்கிரமங்களை நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் அதை கேட்டாவது இன்புற வேண்டும் என்பதற்காக நான் நீடித்து உயிர் வாழ விரும்பினேன். ஆனால் உன் போர் தர்மத்தை புரிந்து கொள்ளாத உன் படையினர் யாராவது என்னை கொன்றுவிடக் கூடாது அல்லவா? அதனால்தான் நான் ஓடி ஒளிந்தேன் என்றார். விபீஷணனின் தாயார் கூறிய இந்த பதில் அங்கிருந்த அனைவருக்கும் வியப்பை தந்தது. அப்போது ராமர் அவருடைய கைகளை எடுத்து தன் கண்களில் ஒற்றிவிட்டு, அம்மா, விதி நிர்ணயித்த காலம் வரை நீங்கள் நிம்மதியாக வாழலாம், கவலை வேண்டாம் என அவருக்கு ஆறுதல் கூறினார். பின் ராமர் விபீஷணனிடம், விபீஷணா, நீ ராவணனுக்கு அறிவுரை சொன்னபோது அதை கேட்காத ராவணன் ஒருவேளை அவனுடைய தாயார் சொல்லியிருந்தால் கேட்டிருக்கலாம். உன் தாயாரை இனி நீதான் மிகுந்த பரிவு அக்கறையுடன் பாதுகாத்து வர வேண்டும்.
தாய்மையை நீ போற்ற வேண்டும் என்றார் ராமர். உடனே ராமர் காலில் விழுந்த விபீஷணன் மாற்றாந்தாய் சொன்னார் என்பதற்காக காட்டுக்கு புறப்பட்ட பண்பாளன் நீங்கள். தாய்க்கு உரிய மரியாதையையும் மதிப்பையும் அளிக்க தயங்காத அற்புத மகன் நீங்கள். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் அந்த நற்பண்பை இழக்க மாட்டேன். ராவணனை எங்கள் தாயார் திருத்தவில்லையே என நான் இதுவரை ஆதங்கப்பட்டதில்லை. ஏனென்றால் எனக்கு ராவணனின் முரட்டு குணமும் தெரியும், என் தாயினுடைய அன்பு உள்ளமும் தெரியும். அதனால் ராமா, நீங்கள் எங்கள் தாயாரை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் அவரை என் கண்ணின் இமை போல காப்பேன் என்றார். உடனே ராமர் விபீஷணனை கட்டி அணைத்து அவரை தட்டி கொடுத்து பாராட்டினார்.